அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், எ வேர்ல்ட் ஃபார் ஹெல்த் இஸ் த தீம் ஆஃப் 2025 WHO மீட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஆரோக்கியத்திற்கான உலகம் என்பது 2025 உலக சுகாதார அமைப்பு கூட்டத்தின் கருப்பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பேண்டமிக் அக்ரீமெண்ட் வாஸ் அடாப்டட் பை தி WHO அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ தொற்றுநோய் ஒப்பந்தம் WHO ஆல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த 2 விஷயத்திலயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்டமிக் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ WHO பொறுத்தவரைக்கும் இன்டர்நேஷனல் லெவல் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுல முக்கியமான அக்ரீமெண்ட் என்னன்னா, ஓகே இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல பார்த்தீங்கன்னா, சர்வதேச சுகாதார ஒழுங்குமுறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் WHOவோட இன்டர்நேஷனலி பைண்டிங் அக்ரீமெண்ட். அதாவது 1969ல வந்திருக்கும். அதுக்கப்புறமா 2005ல இத அ மறுபடியும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதுக்கு அடுத்ததா இப்பதான் சர்வதேச அளவுல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒப்பந்தத்த WHO வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பேண்டமிக் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது. அதாவது நமக்கு கோவிட்-19 டைம்ல ஒவ்வொரு நாடுகளும் தன்னிச்சையா செயல்பட்டாங்க. கோவிட்-19 பேண்டமிக் அப்போ. ஸோ, அதனால நமக்கு அந்த பேண்டமிக் அப்படிங்கிறத சீக்கிரமா கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்துச்சு. ஸோ, இந்த ஒரு காரணத்துக்காக தான் இதுக்கப்புறமா ஒரு பேண்டமிக் வருது அப்படின்னா, அதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸஸ ஒவ்வொரு நாடும் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்லக்கூடிய ஒரு அக்ரீமெண்ட் தான் இந்த பேண்டமிக் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? அதே மாரி இந்த பேண்டமிக் அக்ரீமென்ட்டோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்டின்னா, இப்ப ஒரு நாட்ல தொற்று ஏற்படுது அப்டின்னா, அந்த தொற்று ஏற்படக்கூடிய நாடு வந்து அந்த வைரஸ் சாம்பிள்ஸ மத்த நாடுகளுக்கும், WHO க்கும், பார்மா கம்பெனிஸ்க்குமே அந்த சாம்பிள்ஸ வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அந்த சாம்பிள்ஸ பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, வேக்சின் அப்படிங்கிறத டெவலப் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்ப வேக்சின் டெவலப் பண்ணக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாம்பிள குடுத்த நாடுக்கு வந்து ஒரு சில கான்ட்ரிபியூஷன் டெக்னாலஜி ஷேரிங் பண்ணுவாங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதுதான் இந்த பேண்டமிக் அக்ரீமென்ட்டோட முக்கியமான ஒரு அம்சம். சரிங்களா? ஸோ நமக்கு இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்கும். பேண்டமிக் அக்ரீமென்ட் அப்படிங்கிறது. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்ஸர். அடுத்தது. தீம் ஆஃப் இன்டர்நேஷனல் யோகா டே 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்வதேச யோகா தினத்தின் கருப்பொருள். நேத்து WHO மீட்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இத அனவுன்ஸ் பண்ணியிருப்பாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, "ஒரு பூமி, ஒரு ஆரோக்கியத்திற்கான யோகா" அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். சரியா? யோகா ஃபார் ஒன் எர்த், ஒன் ஹெல்த் அப்படிங்கிறது. ஓகேவா? ஆக்சுவலி ஜூன் 21 அப்படிங்கிறது நம்ம இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாரி டிசம்பர் 21 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் மெடிடேஷன் டே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போன வருஷத்துலருந்து தான் இந்த மெடிடேஷன் டே அப்படிங்கிறத கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ ஜூன் 21 அப்படின்னா யோகா டே, டிசம்பர் 21 அப்படின்னா இன்டர்நேஷனல் மெடிடேஷன் டே. சரியா? அடுத்தது. எக்ஸ்பேண்ட் IUCAA அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பான்ஷன் அப்ரிவியேஷன்லேருந்து நமக்கு எக்ஸாம்ல குரூப் 1 பாயிண்ட் ஆஃப் வியூல அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பேசிஸ்ல பார்க்குறப்ப IUCAA அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனேல இருக்கு. ஓகேவா? ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் சேர் பெர்சனா இருந்த ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயந்த் நார்லிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர. சரிங்களா? ஸோ ஜெயந்த் நார்லிக்கர் ஒன் ஆஃப் தி இம்பார்டன்ட் ஆஸ்ட்ரோபிசிஸ்ட் ஃப்ரம் இந்தியா. சரியா? அதாவது ஜெயந்த் நார்லிக்கரும், ஹோயலும் சேர்ந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹோயல் நார்லிக்கர் தியரி ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறத கூட சப்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. சரியா? அதே மாரி இந்த ஜெயந்த் நார்லிக்கர் அப்படிங்கிறவரு, பிக் பேங் தியரிய வந்து இந்த தியரிக்கு வந்து அப்போஸ் பண்ணியிருப்பாரு. சரியா? ஸோ முக்கியமான ஒரு நபர். இந்தியாவோட முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட். இவரு வந்து எந்த துறையை சார்ந்தவர்ன்னு கூட நமக்கு கேட்கலாம். ஆஸ்ட்ரோனமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படிங்கிறது தான் இவரோட துறையாக இருக்கு. சரியா? ஸோ IUCAA அப்படிங்கிறது நமக்கு பூனேல இருக்கு. ஓகே. அடுத்தது. ஆர்டிக்கிள் 191 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அரசியலமைப்பின் 191வது பிரிவு மாநில சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம் குறித்து கூறுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்ததா ஆர்டிகிள் 192 ஆத்தரைசஸ் கவர்னர் டு மேக் த ஃபைனல் டெசிஷன் ஆன் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. தகுதி நீக்கம் குறித்த இறுதி முடிவை எடுக்க ஆளுநருக்கு பிரிவு 192 அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ 191 அப்படிங்கிறது டிஸ்குவாலிஃபிகேஷன பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆக்சுவலி டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு சட்டமன்றத்துல 60 நாட்களுக்கு மேல அனுமதியின்றி விடுப்பு எடுக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் இது. அதே மாரி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஏதாவது இருந்துச்சுனாலும், அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன பத்தி பேசுறது தான் இந்த ஆர்டிகிள். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகிள் மீது இந்த ஆர்டிகிள பயன்படுத்தி ஒருத்தர டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது கவர்னர் கிட்ட தான் இருக்கு. அத சொல்ற ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 192.
ஏன் கவர்னர் கிட்ட இருக்கு அப்படின்னா, நமக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி தாவல் தடை சட்டம்னா மட்டும் தான் ஸ்பீக்கர் வருவாங்க. மத்த இடத்துல டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறப்ப கவர்னர் தான் வருவாங்க. கவர்னர் இந்த ஃபைனல் டெசிஷன எடுக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எலக்ஷன் கமிஷன்ட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கவர்னர் இந்த முடிவ எடுக்க முடியும். அதுவே ஸ்பீக்கர் வந்து யார்கிட்டயாவது கன்சல்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, அந்த ஒரு ப்ரொவிஷன் நமக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ ஸ்பீக்கர் டைரக்ட்டாவே அவர் டிஸ்கிரிஷனரியா அந்த ஒரு முடிவ எடுக்க முடியும். சரியா? ஸோ 2 ஸ்டேட்மென்ட்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா பீச் கேம்ஸ். கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் அப்படிங்கிறது எங்க நடக்க போகுதுன்னா, தாத்ரா அண்ட் நகர் ஹாவேலி அண்ட் டாமன் அண்ட் டையூ இங்க தான் வந்து நடக்க போகுது. சரியா? அடுத்தது கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் அப்படிங்கிறதும் ஃபர்ஸ்ட் டைமா நடத்த போறாங்க. அது எங்கன்னா சத்தீஸ்கர்ல நடத்த போறாங்க. அதே மாரி கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் எங்க நடக்க போகுது அப்படின்னா, பீகார்ல நடக்க போகுது. போன வருஷம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கும். ஓகேங்களா? போன வருஷம் தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் தென் மதுரை 4 டிஸ்ட்ரிக்ட்ட பேஸ் பண்ணி நடந்திருக்கும். போன வருஷம் நடந்த அந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸோட மாஸ்காட் சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரமங்கை. சரியா? வீரமங்கை அப்படிங்கிறது மாஸ்காட்டா இருந்திருக்கும். சிலம்பம் அப்படிங்கிற இந்த கேம் வந்து புதுசா ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க போன வருஷம். சரிங்களா? இந்த வருஷம் பீகார்ல நடக்கப்போது. பீகாரோட மாஸ்காட் என்ன அப்படின்னா, கஜ் சிம்ஹா அப்படின்னு சொல்லி ஒரு யானை படத்த குடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.